ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு வறுவல். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்தேன். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இப்போ இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த மிளகு ஜீரகத்தில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு வானலில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சளி, இருமல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த எண்ணெயிலே இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டோம்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆகிடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா நண்டுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பரான ஒரு கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஓரளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா கொதிச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நண்டு கிரேவி மாதிரி கூட இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நண்டு வறுவல். அதனால் இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும். இதை மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாம். இப்போது கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முழு மிளகு சேர்த்துருக்கோம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலான காரமாக கிடைக்கும் நமக்கு. இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மசாலா நண்டு வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு சூடான நண்டு வறுவல் தயார். தேங்க்யூ.